பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலோடு நம் வானொலியில் இணைகிறார் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு ஐயா அவர்கள். வாங்க நேயர்களே, இன்றைய நாளுக்கான சிறப்பு தகவலை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று அக்டோபர் 7, 2022 உலக பருத்தி தினத்தை கொண்டாடி வருகின்றோம். உலக பருத்தி தினத்தின் முன்முயற்சி 2019 பிறந்தது. துணை சகாரா ஆப்பிரிக்காவில் உள்ள 4 பருத்தி உற்பத்தியாளர்கள், பருத்தி 4 என்று அழைக்கப்படும் பெனின், புர்கினா பாசோ, சாட் மற்றும் மாலி ஆகியவை உலக வர்த்தக அமைப்பிற்கு அக்டோபர் 7 அன்று உலக பருத்தி தின கொண்டாட்டத்தை முன்மொழிந்தனர். தொடர்ந்து 2 ஆண்டுகளில் பருத்தி தொடர்பான அறிவை பகிர்ந்து கொள்ளவும், பருத்தி தொடர்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்தவும் இந்த உலக பருத்தி தினம் வாய்ப்பளித்தது. இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபை இந்த உலக பருத்தி தினத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. இந்த சிறந்த வாய்ப்பு குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுகளின் பருத்தி மற்றும் பருத்தி தொடர்பான பொருட்களுக்கான சந்தை அணுகல் தேவை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்குகின்றது, நிலையான வர்த்தக கொள்கைகளை வளர்க்கின்றது மற்றும் வளரும் நாடுகள் பருத்தி மதிப்பு சங்கிலியின் ஒவ்வொரு அடியிலும் அதிக பயனடைய உதவுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் முகவர்கள் இந்த பணிக்காக பல ஆண்டுகளாக உழைத்துள்ளனர். உதாரணமாக சர்வதேச வர்த்தக மையம் மற்றும் உலக வர்த்தக அமைப்பு ஆகியவை பருத்தி 4 உற்பத்தியை மேம்படுத்தவும் உள்ளூர் செயலாக்க திறனை மேம்படுத்தவும் உதவியது. மேலும் பருத்திக்கான உயர் வர்த்தக தடைகள் மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய தேவையான வர்த்தக சீர்திருத்தங்கள் பற்றிய விவாதங்களை வளரும் நாடுகளில் உற்பத்தியாளர்கள் முன்னெடுக்க 2003 ஆண்டு முதல் பணியாற்றி வருகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் மற்றொரு அமைப்பான உணவு மற்றும் விவசாய அமைப்பு FAO என்பது நீண்ட காலமாக வளரும் நாடுகளுக்கு உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் பருத்தி மதிப்புச் சங்கிலியில் அதிக வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் தொழில்நுட்ப மற்றும் கொள்கை ஆதரவை தொடர்ந்து வழங்கி வருகிறது. உலக அளவில் பருத்தித் துறையில் நன்மைகளை அதிகரிக்க உற்பத்தி, முதலீடு மற்றும் புதுமை மற்றும் நிலையான தரங்களை கொண்டுவர வளரும் நாடுகளில் பருத்தித் துறைக்கு உதவிகளை வழங்குவதில் தொடர்ந்து பணியாற்றுவோம். பருத்தி நமது ஒவ்வொருவர் அலமாரிகளிலும் இருக்கக்கூடிய மிகவும் பொதுவான துணிகளில் ஒன்றாகும். இது வசதியானது, குறைந்த அளவே ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியது, சுவாசிக்கக்கூடியது மற்றும் நீடித்து உழைக்கக்கூடிய தன்மை உடையது. ஆனால் பருத்தி என்பது ஒரு பண்டத்தை விட மிக அதிக மதிப்பு கொண்டது. 5 கண்டங்களில் உள்ள 75 நாடுகளில் 28.67 மில்லியன் விவசாயிகள் மற்றும் 100 மில்லியனுக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு பயனளிக்கும் இந்த இயற்கையான துணியானது உலகளவில் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தயாரிப்பாகும். இதன் பொருள், எந்த ஒரு பருத்தி ஆடைகளின் பின்னாலும் அதன் வர்த்தக சங்கிலியை தொடர்ந்து ஒரு தனிப்பட்ட கதை உள்ளது. வளர்ந்த பொருளாதாரங்களுக்கு பருத்தி மிகவும் முக்கியமானது என்பது உண்மைதான். ஆனால் குறைந்த வளர்ச்சியடைந்த மற்றும் வளரும் நாடுகளுக்கு இது ஒரு பாதுகாப்பு வலையாகும். பருத்தி பல கிராமப்புற சிறு தொழிலாளர்கள் மற்றும் பெண்கள் உட்பட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் வருமானத்தின் முக்கிய ஆதாரமாக உள்ளது. இது உலகின் சில ஏழ்மையான கிராமப்புற பகுதிகளுக்கு வேலை மற்றும் வருமானத்தை வழங்குகின்றது. இந்த நீடித்த பல்துறை மற்றும் இயற்கையான கரிம துணி பருத்தி செடிகளின் விதைகளை சுற்றியுள்ள வெள்ளை பஞ்சு போன்ற இலைகளில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது. காலநிலை மாற்றங்களை எதிர்க்கும் பயிராக உலர் மற்றும் வறண்ட மண்டலங்களில் இந்த பயிரை நடலாம். பருத்தி உலகின் விளைநிலத்தில் வெறும் 2.1% மட்டுமே ஆக்கிரமித்துள்ளது. இருப்பினும் இது உலகின் ஜவுளி தேவைகளில் 27% பூர்த்தி செய்கின்றது. பருத்தியிலிருந்து கிட்டத்தட்ட எதுவுமே வீணாகாது. இது ஜவுளி, கால்நடை தீவனம், சமையல் எண்ணெய்கள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் எரிபொருள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்றது. இன்று முதல் அதிகாரப்பூர்வமான ஐநா சபையின்
உலக பருத்தி தினம், பருத்தித்துறையின் மீதான பார்வை மற்றும் பொருளாதார வளர்ச்சி, சர்வதேச வர்த்தகம் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றில் அது வகிக்கக்கூடிய முக்கிய பங்கு பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்க விரும்புகின்றது. நீடித்த, உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சி, முழு மற்றும் உற்பத்தி வேலைவாய்ப்பு மற்றும் அனைவருக்கும் கண்ணியமான வேலை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை முன்னிலைப்படுத்துவதையும் இந்த அனுசரிப்பு நோக்கமாக கொண்டுள்ளது என்கிற இந்த பார்வையோடு இன்றைய முதல் உலக பருத்தி தினத்தை கொண்டாடி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.